வணக்கம். 6/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று வாஸ்து நித்திரை நாள். வாஸ்து நித்திரையுடைய மணி 9:42க்கு மேலே 11:12 வரைக்கும் காலையில். இன்றைய கிரகநிலை பார்ப்போம். ரிஷபத்தில் சந்திரனும் குரும், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு, புதன். மேஷராசி நண்பர்கள், 1க்கும் 8க்குடைய செவ்வாய் மிதுனத்தில் தனக்கு 3ல், 2க்கும் 7க்குடைய சுக்கிரன் 12ல் உச்சம், 12க்கும் 9க்குடைய குரு ரிஷபத்தில். அப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம். இந்த ஜாதகனுக்கு 11ஆம் அதிபதி சனி ஆட்சி, கூட சூரியன் 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி 10ல் இருந்தால் பூர்வீக புண்ணிய சொத்துனால அனுகூலம் உண்டு. 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் உச்சமாக உட்காந்துருந்து 12ல் மறைஞ்சாலும் கூட பரிவர்த்தனை யோகம் அபரீதமான யோகத்தை கொடுக்கும். இன்னைக்கு மேஷராசி நேயர்களுக்கு. ரிஷபம், 1க்கும் 6க்குடைய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்காந்தார். எதிரி சொத்து வந்து சேரணும். இன்னைக்கு 12ஆம் அதிபதி குடும்பத்தில் இருந்தாலும் அவர் 7ஆம் அதிபதியாக வரார். மனைவி ஸ்தானத்திலிருந்து அனுகூலம் கிடைக்கும். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு மனைவியினால் அனுகூலம் உண்டு. அதே மாதிரி 10ஆம் அதிபதி கர்மாதிபதியாக இருக்கிற சனி ஆட்சியாக உட்காந்துருக்கார். குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட வாகனத்தினால உங்களுக்கு உயர் ரக வாகனங்கள், லாரி, பஸ், ஜேசிபி, இதமாக உயர் ரக வாகனங்களால் அனுகூலம் உண்டு இன்னைக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு. மிதுனம், 11ஆம் அதிபதி செவ்வாய் 11க்கும் 6க்குடைய செவ்வாய் ராசிக்குள்ள. ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு குழப்ப நிலை. அதே நேரத்தில் உங்களுக்கு முழு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய கர்மாதிபதின்னு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி ஆட்சியாக உட்காந்துருக்கார். ஒரு ராசியாதிபதி 10ல் உட்காந்துருக்கார். உச்சம் பெற்ற புதனை கூட 9ஆம் பாக்கியாதிபதி ஆட்சி 10ல் உச்சம் பெற்ற கூட 5ஆம் அதிபதியும் ராசியாதிபதியும் ஒன்றா இருக்கும். 10ல் இருக்கும்போது ஒரு தர்மகர்மாதிபதி யோகத்தை உண்டு பண்ணுது. அப்போ தொட்டது ஈடுபடும். ஆனால் ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்துன்னா அது பிற்பகலுக்கு அப்புறம் சரியாயிடும். இந்த மீனராசி நேயர்களுக்கு. அதே தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சமாக இருந்து 12ல் திடீர் யோகத்துக்கும் வழிவகுக்குது இந்த மிதுனராசி நேயர்களுக்கு. எண்ணி கடகம், ராசியாதிபதி 11ல் உச்சமாக உட்காந்து இடம் கொடுத்த உச்சமும் தனக்கு 11ல். அப்போ திடீர் வருமானம், திடீர் யோகம். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், வாகனம், ஆடை ஆபரணங்கள் இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமான நாள். வெளி ஊர் 6 தாண்டி போயிட்டு வரக்கூடிய நாள் இன்றைக்கி மிக அற்புதமான நாள் கடகராசி நேயர்களுக்கு. இன்று சிம்மம், ராசியாதிபதி சூரியன் தனக்கு 7ல் ஆட்சி பெற்ற சனி கூட சம்பந்தப்பட்டு சூரியன் சனி ராசியாதிபதி அந்த ராசியாதிபதி ஆட்சியாக இருக்கும்போது வெளிவட்டார உறவு உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். அதே விரையாதிபதியாருடைய சந்திரன் உச்சமாக இருந்து 10ல் உட்காந்துருக்கும்போது பொருளாதார வீண் வெட்டி அலைச்சல், வீட்டு சிறப்பு, இது மாதிரி ஒரு செலவருக்கும். பிற்பகுதிக்கு மேலே அது சரியாயிடும். 2ல் கேது, தனஸ்தானத்தில் கேது இருக்கும்போது பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும். இன்று பொருளாதார பற்றாக்குறை சிம்மராசினர்களுக்கு இருக்கும். 3ஆம் அதிபதி உச்சமாக இருக்க தைரியஸ்தானம் வலிமையாக எதையும் துணிஞ்சும் செயல்படுவீங்க. கன்னி,
ராசிக்குள்ள கேது 2க்கும் 9 கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து தனக்கு 7ல் வெளிவட்டார நட்பு வட்டாரத்தில் அனுகூலமான நாள் உங்களுக்கு இன்றைக்கி. வெளிவட்டாரங்கள் மிக மிக அற்புதமாக நடப்பாங்க. உதவிகள் நண்பர்கள் வட்டாரத்தில் ஓடி வந்து உதவி செய்வாங்க. 9ஆம் இடம் வலுத்திருக்குது. அதே மாதிரி 7ஆம் அதிபதியும் 9ல் 2 திரிகோணாதிபதிகளும் கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறது. மிக அற்புதமான நாள் இன்றைக்கி. கன்னி ராசிகளுக்கு மிக 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 அற்புதமான நாள். துலாம், இந்த துலா ராசியாதிபதியும் 8ஆம் அதிபதியும் உச்சமாக உட்காந்து அவர் மீனத்தில் உட்காந்து மீனாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பரிவர்த்தனை 8ல் உட்காந்து திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களும். அதே நேரத்தில் 7ஆம் அதிபதி 9ல் வந்திருக்கார் போது மனைவி மக்கள் அல்லது மனைவி சம்பந்தப்பட்டனால உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி 2ஆம் அதிபதி அவர் 2க்கும் 7 கூடியவர் 9ல் இருந்து அந்த 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தனக்கு 10ல் போய் உட்காரும்போது ராசியாதிபதி சம்பந்தம் போது 9க்கும் 6 கூடியவங்க திடீர் யோகம், ஏதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்னைக்கு துலா ராசி நேயர்களுக்கு. விருட்சிகம் ராசிக்கும் 6 கூடைய 1க்கும் 6 கூடைய செவ்வாய் 8ல் போய் மறைஞ்சி ஏதாவது உடல் அழுத்தங்கள், உடல் சோர்வு, தாய் சம்பந்தம் 4ஆம் அதிபதி சனி ஆட்சி, அம்மாவுக்கு ஏதாவது உடல் இஷ்யூ ஏதாவது இருக்கும் இன்னைக்கு, அது பிற்பகுதிக்கு மேலே சரியாயிடும். அதே சமயத்தில் தனக்கு 7ஆம் அதிபதி உச்சமாக உட்காந்து 5ல் உட்காந்துருக்காரு. அப்போ மனைவி மக்களால் சுகமுடையதாக, குறிப்பாக 5ல் இருக்கும்போது பசங்களால் அல்லது பிள்ளைகளால் அனுகூலமான நாள். தனுசு ராசியாதிபதி குரு 6ல் போய் உட்காந்து 11க்கும் 6 கூடையவர் உச்சமாக உட்காந்துருக்கிறாரு. 4ல் 11ஆம் இடம் 4ல் போகும். ஏதாவது உயர் ரக வாகனங்கள் வாங்கலாம் இன்றைக்கி. அதுவும் குறிப்பாக ஆடை ஆபரணம், சொகுசு கார், பங்களா கார், சொகுசு கார் சும்மாலாம் சொல்லுவாங்க. இப்போ எத்தனையோ என்னென்னோ புதிய புதிய கார்லாம் வந்துருக்கு. அது மாதிரி கார்களில் பயணம், வெளிநாடு, வெளி ஊர் போகிறது, அது வெளிநாடு விட்டு ட்ராப் பண்ணுறது, இது மாதிரி வேலைகளை இன்றைக்கி சுப செலவில் கொண்டு முடியும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மகரம் முழு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய தனக்கு 5ல் போய் உட்காந்து பரிவர்த்தனை யோகம், குருவும் சுவும் தேவகுரு அசுரகுரு பரிவர்த்தனை யோகத்துக்கு மிக அற்புதமான நாள் இன்னைக்கு மகர ராசி நேயர்களுக்கு. தொட்டது எடுபடும். புதுசாக மாணவ செல்வங்கள் படிக்கிறவங்களுக்கு இன்று அனுகூலமான நாள். நம்ம நினச்ச கேள்வி டான் வந்திருக்கும். புதிய முயற்சிகள், கல்வி சம்பந்தப்பட்ட புதிய முயற்சிகள் இன்றைக்கி தாராளமாக மகர ராசிக்காரர்களுக்கு செய்யலாம். கும்பம் ராசியாதிபதி சனி சொந்த வீட்டில் ஆட்சி, 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்குள்ள ஏதாவது உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கி. 4ல் குரு 2ஆம் அதிபதி 4ல் போயிருக்க, ஏதாவது அம்மாவுக்கு ஏதாவது உடலில் இஷ்யூ இருக்கும், உடல் சம்பந்தப்பட்ட சோர்வு இருக்கும், அம்மா சம்பந்தப்பட்ட வர்க்கம் அம்மாவுக்கு ஏதாவது உங்களுக்கு இடையூறுகள் தெரியும். அதே மாதிரி 9ஆம் அதிபதி உச்சமாக இருந்து ஸ்தானஸ்தானத்தில் பொருளாதார மேம்பாடு அடைவீங்க. இன்றைக்கி கொட்டும் இன்றைக்கி கும்ப ராசினியர்களுக்கு கொட்டணும். 7ஆம் அதிபதி சூரியன் ராசிக்குள்ளே இருக்கும்போது ஏதாவது மனைவி மக்கள் அல்லது மனைவி சம்பந்தப்பட்டவர்களால் உங்களுக்கு அனுகூலமான நாள் இன்றைக்கி உங்களுக்கு. மீனம் ராசியாதிபதியாருடைய குரு 3ல், 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 8க்கும் 3 கூடிய சுக்கிரன் ராசிக்குள்ள ஏதாவது மனசோர்வு, சஞ்சலம் ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு. 10க்கும் ராசிக்குடைய குரு தேவகுரு 3ல் மறைவிட ஸ்தானம். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 4ல் கேந்திரஸ்தானத்தை பெற்று 5ஆம் அதிபதி 3ல் மறைகிறார். அப்போ ஒரு சொத்துனால ஏதாவது இடையூறுகள் இன்னைக்கு உண்டு. அதேமாதிரி 7ல் கேது மனைவி அல்லது கணவனால் சச்சரவுகள் தெரியும் இன்று மீன ராசி நேயர்களுக்கு. நாளை சந்திப்போமா?